ஹாய், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனல். இன்னைக்கு ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலில் என்ன இன்னைக்கு நம்ம சேனலில் வீடியோ போட பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்ஸ் வாங்கியிருக்கோம். மட்டன் சாப்ஸை ஆல்ரெடி நம்ம குக்கரில் வேக வச்சு ஒரு 3-4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை வச்சு ஒரு சிம்பிளான கிரேவி செய்கிறோம். வாங்க பார்க்கலாம், தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மட்டன் சாப்ஸ் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவோட கம்மியாக வாங்கியிருக்கோம். ஒரு 200 கிராம் மட்டன் சாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து குக்கரில் 3-4 விசில் வச்சு மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். எடுத்து வச்சு எறும்போட அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் போடும் போது உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன். எடுத்து வச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் வச்சாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். நான்ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய், ஏதோ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆகிட்டும். எண்ணெய் காஞ்சோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏலக்காய் 1 போட்டுக்கலாம். பட்டை வந்து ஒரு துண்டு 2 கட் பண்ணிக்கலாம், அதை போட்டுக்கலாம். லவங்கம் வந்து ஒரு 3 லவங்கம். சோம்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இல்லை எண்ணெயிலே நல்லா வறுப்படட்டும். வறுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் சிறிதளவு. கருவேப்பிலை நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை வதங்கிடுச்சு. இப்போ தட்டி வச்சுக்கிற பூண்டு போட்டுக்கலாம். நல்லா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே நல்ல எண்ணெயில் சுருளுக்குள்ள வதக்கி கொடுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அது வரல நல்ல எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு அந்த மட்டன் சாப்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸு. பாருங்கள், கலர் சேஞ்சஸாக இருக்குது. போடும்போது ஒயிட்டாக இருந்தது இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு 3 தக்காளி பழம் வச்சு கட் பண்ணியிருக்கோம், மீடியம் சைஸு. அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக ஒரு 3 தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் ஆட் பண்ணி இப்படி சுருளுக்குள்ள வதக்கிட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் கறியை வேக வச்சுருக்கோம். கவனமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். மிளகு வந்து நம்ம வறுத்து வச்சுக்கலாம். வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிளகு தீர்ந்துச்சுங்க. நல்லா மிதமான சூட்டில் மிளகு நல்லா வறுத்து அதை நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல குறு மிளகு, நல்ல காரசாரமாக இருக்கும். இந்த மட்டன் சாப்ஸ்க்கு மிளகு ஃபைனலாக போட்டு செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இரும்பு வடைச்சட்டினால சீக்கிரம் வறுப்பட்டுருச்சு. ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா கரைஞ்சிடும். பார்த்து நிதானமாக பண்ணணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இவங்கள ஒரு பக்கம் வச்சிடலாம். வச்சிடலாம், ஆறட்டும். ஆறிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம இப்போ மட்டன் சாப்ஸு செய்கிறதுக்கு, ஏன்னா கரண்ட் போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால என்னால் செய்ய முடியல, வீடியோ எடுக்கணும் இல்லை. இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சாச்சு. தக்காளி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா தக்காளியை வந்து சுருள வதக்கி கொடுங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வதங்கிறதுக்கு நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அதில் இருக்கிற ஜூஸ்லாம் வெளியே வரட்டும். மூடி திறந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் 3 நிமிஷம் வச்சு பார்ப்போம். இப்போ மூடி திறந்து பார்ப்போம். ஓப்பன் பண்ணிக்கலாம் மூடியை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தண்ணி விட்டுருக்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா தக்காளியை வந்து மூடி போட்டு வேக வச்சோம்னா இந்த அளவுக்கு தண்ணி விட்டு அது ஜூஸில் வெளியே வந்து குக் ஆகிடும் நல்லா சாஃப்டாக. இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்குவோம்.
எதுக்குன்னா இப்போ மசாலா ஐட்டம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். தனியா பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன், ப்ளைன் மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மட்டன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதெல்லாம் நல்லா மிதமான சூட்டிலே வதக்கியிருக்கோம் மசாலாவை. இந்த சுருள வதக்கும் போது உங்களுக்கு மசாலா ஸ்மெல்லும் போயிடும். மசாலானுடைய இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா தக்காளி வெங்காயத்தோட நல்லா வதக்கி எடுக்கணும். மறுபடியும் மூடி போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணுவோம், மூடி எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்து மசாலாவில் வந்து பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. மசாலானுடைய அரோமா ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படி எண்ணெயிலேயே நீங்கள் மசாலாவை வறுத்தெடுக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தவிர்க்காமல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ மட்டன் சாப்ஸ் போட்டுக்கலாம். சூப் தண்ணியோட மட்டன் சாப்ஸ் தண்ணி சூப் தண்ணியோட இருக்கா, அது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எலும்போடு இருக்குங்க சார், அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து மட்டன் சாப்ஸ் ஆக்சுவலி, அதனால் பெரிய பெரிய பீஸாக போட்டு மட்டன் வாங்கிக்கோங்க எலும்போட. இல்லை நல்ல எலும்பு தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு 3-4 விசில் வச்சு நல்லா குக் பண்ணிப்போம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இதிலே குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணலாம். சூப் தண்ணியில் தான் வெந்துட்டுருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு மட்டன் சாப்ஸ் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்ற வேணாம், ஓரளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த மட்டன் சாப்ஸ் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சாப்பாட்டுக்கு தான் சாப்பிட போகிறோம், அதனால் கொஞ்சம் செமி கிரேவியை செஞ்சுக்கலாம். இந்த தண்ணி வற்றுட்டோம். தண்ணி வற்றினதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம மிளகுத்தூளும் கொத்தமல்லி தண்ணி தூவி இறக்குனா அருமையான மட்டன் சாப்ஸ் ரெடி. இப்போ மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். திரும்பி வந்து பார்ப்போம். மூடி திறந்து பார்ப்போம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. பாருங்கள், இப்போ நான் கிளறேன். மட்டன் சாப்ஸ் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் செம்ம சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்ததுனால கறி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. மசாலாலே நல்லா வேக வைக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இந்த மட்டன் சாப்ஸ்க்கு மிளகுத்தூள் ரொம்ப முக்கியம். மறக்காமல் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நல்லா மிளகுத்தூள் நல்லா எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிடுங்க. இப்போ மேலும் இதற்கு சுவை கூட்ட கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தழை நல்ல மலை சாரல் மாதிரி தூவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தலை மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சாப்பாட்டுக்கு மட்டன் சாப்ஸ் நம்ம போட்டு இப்போ சாப்பிட போகிறோம். ஓகே, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான மட்டன் சாப்ஸ் ரெடி. நீங்களே இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு ரோஸில் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் சாப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எம்மி டேஸ்ட்டில் நல்ல தலன்ட்டு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சாஃப்டாக குக் ஆகி அட்டகாசமாக வந்திருக்கு. இந்த மட்டன் சாப்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். போய் பாருங்கள். போய் பார்த்துட்டு நான் சொன்ன மெத்தடில் ஒரு மெத்தட் விடாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை என்னுடைய வீடியோவுக்கு தெரிவிங்க. இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக நான் விட்டு மீண்டும் ஒரு அனதர் வீடியோ செஞ்சுக்கிறேன். அதிலிருந்து உங்களோட இருக்கிற ரேவதி சரவணன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல மீண்டும் ஒரு அனதர் வீடியோ செஞ்சு தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சாப்ஸ் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சூடாக சாப்பாடு வச்சுருக்கோம். சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிடுங்க, அப்பா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதே மாதிரி மட்டன் சாப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மெயினாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அனதர் வீடியோ சந்திக்கிறேன். அதிலிருந்து உங்களுக்கு விடைபெறுவது ரேவதி சரவணன். தேங்க்யூ. ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுட சுட சாப்பாடு, மட்டன் சாப்ஸு, ரசம் டைஜஷன் ஆகிறதுக்கு, சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி, நரசும் தண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம். என்னோட வீடியோ ஷார்ட்ஸ் பண்ணுங்கள். ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதுமையான வீடியோ செஞ்சு அதிலிருந்து உங்களுக்கு விடைபெறுவது ரேவதி சரவணன். இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளட்டும். ஆரோக்கியத்தோட உணவை சாப்பிட்டு ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்யூ.